வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வாரத்துக்கான நியூஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிறைய நியூஸ் இருக்குது. இதுவரை ஆனால் ஞாபகம் இருக்கா 8s Gen 4 கொஞ்சம் சொதப்புன்னு நினச்சோம். கொஞ்சம் பவர் ஹங்கரி தான். ஆனால் சப்போஸ் நீங்கள் இன்டென்ஸ் யூஸராக இருந்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்கன்னாலும் எஸ்ஓடி வரும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் காலையில் சார்ஜ் போட்டு எடுக்கிறேன் 6 மணிக்கு 100% இருக்குது. அடுத்த நாள் வந்து ஒரு மதியம் 11 மணி வரைக்கும் என்னால் யூஸ் பண்ண முடியுது. அதுக்குள்ளே வந்து எஸ்ஓடி ஒரு 8.5 மணி நேரம் வருது. இதுவே ஒருத்தர் வந்து ரொம்ப இன்டென்ஸ் யூஸர், காலையில் ஒரு 2 மணி நேரம் கேம் ஆடுவார், அப்புறம் ஒரு 4-5 மணி நேரம் யூடியூப் பார்ப்பார், இல்லாட்டி ஏதோ ஓடிடி அப்ளிகேஷன் பார்ப்பார், அப்புறம் மேப் ஆன் பண்ணுவார், யூஸ் பண்ணுவார். ஸோ என்ன ஆகிடுதுன்னா ஒரு 7000 mAh காலையில் ஒரு 6 மணிலேருந்து நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் யூஸ் பண்ணுறாரு. தொடர்ந்து அடிச்சுன்னு இருக்கிறாருன்னா அப்போ இது 12 மணி நேரம் எஸ்ஓடி கொடுத்துரும். ஆன்லேயே இருந்தாலும் இது எஸ்ஓடி டெலிவர் பண்ணிவிடுவோன்றான். இதுவும் அதே மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் டிவைஸ் தான். இதில் 6000 mAh இருக்குது, P3 Ultra. மோரலஸ் உங்களுக்கு ஹெவி யூசேஜ் அப்படின்னா 7 to 8 hours எஸ்ஓடி வரும். அதான் இதில் என்ன யூசேஜ்னா 9 hours வந்து சாலிடாக ப்ராமிஸ் பண்ணுற அளவுக்கு வரும். வெரி ஃபர்ஸ்ட் நியூஸாக நான் என்ன பேச நினச்சேன் அப்படின்னா, மானிட்டரா இல்லைங்க, லாஸ்ட் வீக் வந்து ஆர்சிபியின் ஆமாம் த கோராகல வெற்றி. நான் ஃபஸ்ட்டு நியூஸாக அதை ரொம்ப எக்ஸைட்டடாக எடுத்துச்சேன். ஏன்னா ஆர்சிபி வந்து 18 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. விராட் கோலிலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தன்னோட கண்ணீர் மல்க அந்த கோப்பையெல்லாம் எடுத்து கொண்டாடும் போது லாஸ்ட் பாலும் 2 பால் போடுறதுக்கு முன்னாடியே போயிட்டு ஏதோ கண்ணில் கிளிசரின் ஊற்றிட்டு வந்தாங்களா? இல்லைங்க, லாஸ்ட் ஓவரில் ஃபைனல் ஓவரில் தெரிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் வின்னிங் நமக்கு தான் அப்படின்னு. இல்லை, அழுகெல்லாம் வர மாட்டேங்குதா இருக்கும், எல்லாருக்கும் எமோஷனலாக ஆகிட்டாங்க. அதான் இந்த மனுஷன் வந்து வேற ஃபேன் போல இருக்கு. பரவாயில்லையே, இந்த டீமும் வின் பண்ணிடுச்சு, இதுக்கப்புறம் யாரும் கலாய்க்க மாட்டாங்கன்னு பார்த்தா வெரி நெக்ஸ்ட் டேவே பிடிச்சி மானாவரியாக சொதப்பி வச்சிருக்கானுங்க. அந்த வின்னிங் மொமெண்டம் செலிப்ரேட் பண்ணுறன்ற பேரில் எத்தனை பேர் 15 17 ஏதோ ஒரு கவுண்ட் அது தெரியல. சரி, எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு தெரியல, எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. ஆனால் நடந்தது, நான் வெறும் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் குறை சொல்ல மாட்டேன், பட் அவங்களோட பெரிய பங்கு இருக்கு. அதை தாண்டி இப்படி பைத்தியகாரத்தனமாக செலிப்ரேட் பண்ணுறது ஒரு முட்டாள்தனம் தான். அதான் பைத்தியகாரத்தனம்ன்ற, அதான் செலிப்ரேட் பண்றது ஒரு முட்டாள்தனம். எப்படினாலும் அவங்களை திட்டி தான் ஆகணும். அவங்க தானே ஒரு அவேரா இருக்கணும். நான் எல்லாத்துலயும் ஏறி மிதிச்சுட்டு போய் பாத்துறணும் அப்படின்ற எனக்கு அது சுத்தமா புரியல. வந்து கேவலமான நிறுத்தி இந்த காரெல்லாம் ஏறி நசுக்கி உடைச்சு. நம்ம சென்னையில ஒரு இடத்துல பள்ளம் வந்துருச்சு, அந்த டாக்ஸி டிரைவர் வந்து அழுவாரு. ஆமா, ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த கார்னாலேயே தான் வாழ்க்கையே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அது சரி, இது வந்து பிரைவேட்டோட காரனே வைப்போம், பிரைவேட் ஓனர் காரனே வச்சுங்களேன். ஆனா அவருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இப்ப வாங்கியிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? இல்ல, எனக்கு இது எப்படி தோணுச்சுன்னா, கார் மேல ஏறணும்னு எப்படி தோணுச்சுன்னு எனக்கு சத்தியமா புரியல. எவனோ ஆரம்பிச்சிருப்பான், உடனே எல்லாம் பண்ணிருப்பானுங்க. பேசிக் சென்ஸ் வேணா இவங்களுக்கு. நம்ம என் வீட்டு வண்டி அப்படின்னா நான் ஏறிட முடியுமா? என் வீட்டு வண்டினாலே நான் ஏற முடியும். சென்ஸ் இருந்தா ஆர்சிபி ஃபேனா இருக்க முடியுமா? அது கரெக்ட் தான். அதான் அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஏன்னா இப்படி ரொம்ப கேவலமா அன்னைக்கே சொல்லிட்டேன், இந்த ஃபேர் பிளே அவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி கிறுக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சாங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்படின்னே தெரியல. இந்த இதுலலாம் சொல்லுவாங்க, இந்த F1 ரேஸ்லலாம், அப்புறம் இந்த மோட்டோ ஜிபிலாம் போய் பார்த்தோன்னு நான் மாதிரி மார்ஜினில் ஜெயிச்சிருக்காரு தெரியுமாங்க. ஒரு லேப் அட்வான்ஸ்டு இல்லாட்டி 30 செகண்ட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பாயிண்ட் டிஃபரன்ஸில் ஜெயிச்ச ஆர்சிபி தான் அப்படின்னு மேலே இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு அடுத்த பிளேஸ்க்கு 2 பேர் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க, பயங்கரமான டீம் அடிச்சு நொறுக்கிக்கிறாங்க. அப்படின்னா அது வந்து எம்ஐயா சிஎஸ்கேவான்னு தெரியாமல் இருக்கும். இந்த 3 டீமை மட்டும் நீங்கள் இந்த ஈவென்ட் விட்டு எலிமினேட் பண்ணிட்டீங்க. ஏன்னா மோஸ்ட் ஃபேன் பேஸ் உள்ள ஒரு பெரிய அது ஃபேன் பேஸாடா, எனக்கு அதுதான் தெரியல. இல்லை, அதுதான் அந்த ஃபேன் பேஸ்னால இவங்க என்ன ஓவர் அட்வான்டேஜ் ஆகிடுது. நான் ஈவன் இப்போ வந்து நான் சிஎஸ்கே ஃபேனு, ஆர்சிபிக்கு எதிராக பேசலாம் கிடையாது. சிஎஸ்கேவும் தோனி ரிட்டையர்மெண்ட்டுருவாங்க, டிக்கெட் விலையை 50,000 விற்பானுங்க. இவனுங்க ஃபேனுன்ற பேரில் 50,000 கொடுத்தா அந்த மேட்சையும் போய் பார்ப்பானுங்க. அந்த மேட்ச் அதுக்கு மேலே இருக்கும். நீங்கள் இப்போ அங்கே போய் உட்காடுறீங்கல்ல ஸ்டேடியமில், அந்த ஸ்டேடியம் என்வரான்மெண்ட் அதுக்கு மேலே கேவலமாக இருக்கும். பாத்ரூம் ஃபெசிலிட்டி, ஃபுட்டு, ஒஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிஎஸ்கே ட்ரூ ஃபேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டேடியம் போயிருக்கணுமே. அதான் ஸ்டேடியம் போயிருந்தா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் என்ன கேட்குறேன், ஸ்டேடியம் போகாமையே லட்ச கோடி கணக்கில் ஃபேன்ஸ் இருக்காங்கடா. ஏங்க இப்போ என்னங்க இது, இவ்வளோ ஃபோன் இருக்கு, ஃபோனில் லைவ் வருது, டிவியில் லைவ் வருது, இவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு 1000 பேசுகிறோம். இல்லை, இப்போ நேரில் போனால் நம்ம கையில் கப்பு கொடுப்பாங்களா? என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. எனக்கு அதான் புரியல. சரி, நீங்கள் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, அந்த இதெல்லாம் வந்து அப்போ தான் ப்ரோ வரும். சும்மா நீங்கள் என்ன ப்ரோ இப்படி பேசுகிறீங்க, இதெல்லாம் லைவில் பார்க்கும்போது அந்த 6 அடிக்கும்போது எங்களுக்குலாம் அப்படியே பறக்கும் ப்ரோ, தெரிக்கும் ப்ரோன்றீங்களா? பண்ணுங்கள், ஒரு அளவோடு பண்ணுங்கள். கவர்மெண்ட் வந்து சத்தியமாக இதுக்கெல்லாம் ரூல்ஸ் கொண்டு வரணுங்க. சும்மா இவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்னால் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்டகரியில் தான் இருக்குது.
அதை என்டர்டைன்மெண்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக போகுதுன்னும் போது கண்டிப்பாக கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி அதில் ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து கொடுக்கணும். இதுதான் ஒரு வரமுறை அப்படின்னு கொடுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு ஆக்வர்டாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மிசா சட்டத்தின் கீழ் பட்டாக்ஸில் அடி. ஃபேன்ஸை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கான். அப்போ ஃப்ரான்ச்சைஸ் என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும், வேற ஸ்டேட்டில் போய் ஆடுங்க. இப்போ கொச்சின் வாரியர்ஸ்னு போட்டு கேரளாவில் போய் ஆட சொல்லுங்க. அதே டீம் இருக்கட்டும், அதே பிளேயர்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிளேயர்ஸ் தானே முக்கியம். அதே பிளேயர்ஸை கொச்சின் வாரியர்ஸ்னு கேரளாவில் போய் ஆட சொல்லுங்க. கரெக்ட் தான். அவங்களுக்கு இப்போ வந்து இவங்க ஆர்சிபி கத்த முடியாது. இல்லை அதுக்கு பைத்தியக்கார ஃபேன்ஸ் தானே வேணும். அவங்களுக்கு அதை வச்சு தானே விற்க முடியுது எங்களால். அப்போ வந்து பிஸ்னஸ் உங்களுக்கு முக்கியம்னா அந்த இடத்துல உயிர் தேவை இல்லையா? அது ஆல்ரெடி நிறையா போயிடுச்சு அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப கேவலமாக இருந்துச்சுங்க. ஏன்னா போன மந்த்து ஐபிஎல் வந்து நடுவில் அப்படியே நின்றதுக்கு காரணமே வாரனால தான். அந்த வாரிலே இதே மாதிரி உயிரிழந்த பிரச்சனைனால தான் உலக லெவலில் இது பிரச்சனையே போச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க என்னன்னா வெறும் ஒரே ஒரு கப்பு ஜெயிச்சதுக்கு இவ்வளோ கூட்டம் ஆகி அந்த கூட்டத்தில் எத்தனை போகி சரி பேசிக்காக வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு சில இதுக்கு அலோட் பண்ணுறதுக்கு விடக்கூடாது பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க. இதை வேற நிறைய பேர் ஃபன்னும் பண்ணாங்க. அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்தது. எந்த மாதிரினா தெரியுதா இப்போ இதுக்கு தான் கப்பு நீங்கள் ஜெயிக்காமல் இருந்திருக்கீங்க இத்தனை வருஷமா அப்படிலாம் சொல்ல முடியாது. அதில் அந்த மேட்ச்சில் வந்து எஃபோர்ட் இருந்துச்சுங்க. நல்லா ஒர்க் தான் பண்ணானுங்க. ஆர்சிபி டீமெல்லாம் குறை சொல்ல முடியாது. செம்ம பிளேயர்ஸு, சரியான ரொட்டேஷன், நல்லா போச்சு அந்த மேட்ச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் எங்கே பிடிச்சி போட்டு குழப்பி வச்சுருக்கீங்களே பெங்களூர் ஃபுல்லாக போட்டு. என்னங்க அன்றைக்கி நைட்டேங்க எவ்வளோ வீடியோஸுங்க வருது. ஃப்ளாட்லேருந்து பக்கத்து ஃப்ளாட்டுக்கு ராக்கெட் விட்றாங்க, ரோட்டில் சிஎஸ்கே டிஷர்ட்டை தூக்கி போட்டு அது மேலே லாரியெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, லாரியை பிளாக் பண்ணி அதில் ஆடுறாங்க, கார் மேலே ஏறி குதிக்கிறது. இதை வந்து நான் அப்ரோச் பண்ண மாட்டேன். எனக்கு இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா சத்தியமாக நான் அப்ரோச் பண்ண மாட்டேன். சிஎஸ்கே மேட்ச் நான் எதாவது ஸ்டேடியமில் பார்த்ததே கிடையாதுங்க. லைவ் மேட்ச்சே நான் சொல்கிறேனே, அந்த மேட்ச் நல்லா போச்சு ஸ்கோர் கார்டில் வந்தால் மட்டும் தான் லைவ் மேட்ச்சே போய் பார்ப்பேன், டிவியில் பார்க்குறதே. இல்லைன்னா இப்போ போர் அடிக்குது, இதையும் பார்க்கணும், நமக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குது நமக்கு, அதை பார்ப்போன்னு இருப்பேன். அதே தான் நானும் கேட்குறேன்டா. இது ஒரு செட் ஆஃப் பீப்புளோட மைண்ட் செட்டு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருப்பாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கும் ஒரு லிமிட்ஸ் இருக்குது, அதை கிராஸ் பண்ணுறாங்க. அதுதான் பிரச்சனை. அதான் லிமிட் வச்சுக்கணும். நான் இப்பயும் சொல்கிறேன்டா, இந்த ஒரு காலத்தில் படத்துலலாம் வருங்க, படிக்காதவனுக்கு என்னையா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு மேனரிசம் தெரியாது, மயிறு அது இதுன்னுவாங்க. நிஜத்தில் சொல்கிறேன், கிராமத்தில் இருக்கவங்கலாம் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில பற்று இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்காக வெளிலேருந்து வந்தவங்களெல்லாம் டார்ச்சர்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த ஊரில் இன்றைக்கி ஏதாவது எவ்வளோ கிராமம் இருக்கும் கர்நாடகாவில், எவ்வளோ பேர் விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்க. அது எந்த ஊர்லேயே அதில் ஒரு டவுன் இருக்கும், டவுனுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், தியேட்டர் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த டவுனில் எங்கேயாவது நீங்கள் ஜெர்சியை போட்டு கிழிச்சு எரிச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்களா? டாக்ஸிக்காக இருக்குது சிட்டி கல்ச்சர். அப்படியே வெஸ்டர்ன் சும்மா அங்கே மட்டும் சொல்லலை, ஈவன் சென்னை அதுதானே சொல்கிறேன். இப்போ சென்னை வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு டாக்ஸிக்காக நூல் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். அந்த அளவுக்கு இல்லை மெயின். அதனால தான் ஃபேர் பிளே அவார்டு மாதிரி ஒரு அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இதே மாதிரியான டாக்ஸிக் க்ரௌட் இங்கேயும் இருக்குது, பர்சன்டேஜ் மாறுதுங்கிறேன். அங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். பொழுதுபோக்காக இருக்கிறது கேம்னு நம்ம சொல்கிறது உண்மைதான். ஆனால் அந்த கேம் ஆடுறவங்களுக்கு அது பொழுதுபோக்காக இருந்ததில்லை, அதை அவங்க வந்து வேற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனாக பார்த்து தான் ஆடினாங்க. இப்போ கிரிக்கெட்டுக்கே வந்து என்ன தெரியுமா, அன்றைக்கி இமானுவல் புக் வந்து சொல்லிட்டு இருக்காரு, என்னோட அவர் பாரு ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாகவே நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாருன்னா, அவர் 15 வயசில் கிரிக்கெட் பார்க்குறாருன்னா எனக்கு 10 வயசுரா, அப்போ எனக்கு அந்த அனுபவம் இருக்காது இல்லையா? அப்போ இருந்தே அவர் மேட்ச் பார்க்குறாரு. அவர் வந்து கமெண்ட்ரிலாம் இப்போ கவனிக்கும் போது எப்படி இருக்குமானா, ஒரு லூஸ் பால் வருது அப்படின்னா அது கவர் டிரைவ் ஆடுறாங்கன்னா எல்லாரும் கவர் டிரைவ் ஆடலாம், கமெண்ட்ரியை கொடுக்குறவன் சொல்லுவானா இது பர்ஃபெக்ட் கவர் டிரைவ், ஆங்கிள், பேட்டோட மூவ்மெண்ட்டு, ஃபுட் மூவ்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவானா. அதே ஆங்கிளில் நீ இப்போ அடிக்கிறோன்னு, நம்ம அடிக்கிறோன்னு ஏன் நமக்கு அதெல்லாம் தெரில, பேட் மூவ்மெண்ட்டு, நமக்கு வந்து லெக் மூவ்மெண்ட்டு, பொசிஷனிங்லாம் இல்லாமல் சும்மா பேட்டை ஓங்குறேன் படுது போகுதுன்னு வையன், கவர் டிரைவ் தான். ஆனால் அவனுக்கு திட்டுவானே, என்னடா கிரிக்கெட் ஆடுறான், யாரா எங்கேருந்துடா கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்பானா. ஆனால் அது என்ன ஆயிடுச்சு, இப்போ நீ நில்லு, ஃபுட் ஒர்க் இல்லை, எப்படினாலும் நில்லு, அடிச்சு 6 போயிடுச்சுன்னா கிளாப் தட்டுவோம். இன்னொன்று வந்து என்னென்னா, அடிச்சு 6 போகலன்னு தெரிஞ்சதுன்னா நாங்கள் ஸ்டேடியத்தை வந்து 50 மீட்டர் ஆக்குவோம், பவுண்டரி லைனு சுருக்கிடுறாங்க. ஆமாம், தெரியாமல் எட்ஜு வாங்கிச்சு, என்னாச்சு 6ல் போய் மோளை போய் விழுந்துதுங்க அப்படின்னு எட்ஜு வாங்கி. இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு, இப்போ அப்படிதானே போயிட்டு இருக்கு. அதான் போகுது. ஜோஸ் பட்லர்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட் வந்து குழந்தைங்களோட விளையாண்டு இருந்தாங்க, அந்த மாதிரி நியூஸ்லாம் வரும். நம்ம இதில் டென்னில் ஆடுவாரா, எங்கேயா போயிட்டு இருப்பாரு, திடீர்னு பார்த்தா மும்பையில் வந்து ஏதாவது ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாங்க அப்படின்னா அப்படியே காரை நிறுத்திட்டு போய் ஆடிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பண்ணுவாங்க எல்லாம், இதில் என்னங்க இருக்கு, அப்படிதாங்க இருந்தாங்க. இப்போதான் நம்ம ஓவர் டூ மச்சா ஃபீல் ஆகுது. டூ மச்சா ஏன் ஃபீல் ஆகுதுன்னா அதுக்கு நம்ம தான் காரணம். செலிபிரிட்டி ஆக்கிட்டீங்க, தூக்கி வச்சு கொண்டாடுறது. அவங்க வந்து மோஸ்ட் ஃபாலோவர், விராட் கோலிலாம் யாரு, இந்தியாஸ் மோஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் லிஸ்ட்ல அவர் தான் டாப். என்னத்துக்கு எனக்கு புரியல. எங்க விராட் கோலி, நான் அதான் ஃபாலோ பண்ணதே கிடையாது.
இது இந்த மாதிரி ஒரு டாபிக் நானும் பரதம் பேசிட்டு இருந்தோம். அதில் வந்து என்னாச்சுன்னா, இந்த நீ ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல, இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் அதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்னு ஏதோ சண்டைலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா கெத்து, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் கெத்தாக முடியும் அப்படின்றதுக்காக டிபேட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னென்னா, எல்லாருமே வந்து வெறும் படிக்கிறது, சாதிச்சது இது மட்டுமே பார்க்குறாங்க. ஆனால் எந்த சுச்சுவேஷன்லேருந்து எல்லாரும் சாதிச்சு வந்தாங்கங்கிறத மறந்துடுறாங்க. இப்போ வந்து அப்துல் கலாம் இருக்காருன்னு வை, இப்போ அவர் வந்து ஸ்பேஸு ராக்கெட் சயின்ஸ் பற்றி யோசிக்கிறாருன்னு வை. இதை அவர் யோசிக்காத மாதிரி இருந்தாலும் அவர் அதை தாண்டி வேறு என்ன யோசிக்க முடியும்னு யோசிச்சு பார்த்தா பொழுதுபோக்குக்கு என்ன இருக்கு? இருக்கலே பணக்கார வீட்டில் ரேடியோ இருக்கலாம், மற்ற என்ன பொழுதுபோக்கு இருக்கு சொல்லு? இப்போ விவசாய நிலத்தில் பக்கத்தில் எங்கேயோ உட்காந்துருக்காங்கன்னா விவசாயம் பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு வந்து அவங்க அப்பாவோ தாத்தாவோ சொல்கிறாங்க, இந்த பாடுற இந்த பக்கம் போட்ட பயிரெல்லாம் மட்டும் சரியாகவே விளையலடா, என்ன பிரச்சனைனே தெரியலங்கிறாங்க. உடனே இவங்க வந்து ஏன் விளையாமல் போயிருக்கலாம் ஏதோ யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கையில் அழுத்த ஃபோன் இல்லை. அது இல்லாட்டி ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாரு. இங்கே விளையலை அப்படின்னா கடையில் வாங்கிக்கலாமா, தாதா நான் போட்டேன் ஸ்விக்கியில் போட்டேன் வந்துடும், ஏன்னா இப்போது ஜியோ மார்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, அரிசி தானே வேணும் உனக்கு, அப்படி தான் இருக்கும். சரியா? நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு புரியுது இல்லை? கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து ஐஎஸ்ஆர்ஓவில் இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க, ஏதாவது கதை சொல்லலாம். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததுன்னு யாராவது சொல்கிறீங்களா? அவங்க படிக்கிறப்ப என்ன டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது? இன்னைக்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் பசங்களுக்கு இருக்குது சொல்லுங்கள்? உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி, சரியா? வீட்டில் இருக்க ஒவ்வொரு பேரண்ட் கையில் இருக்க ஃபோனு, நீங்கள் நோன்றதை பார்த்தா அவன் போய் நோன்றான் ஃபஸ்ட்டு. கரெக்ட் தானே? என்னையும் சேர்த்தாண்டா சொல்கிறேன். இதெல்லாம் அப்படியே நம்ம மட்டும் அப்படியே ஜகால் அப்படி நான் அவர்கிட்ட எஸ்கேப்பேன் இல்லைங்க. நான் வந்து என் ப்ரொஃபஷனே ஃபோன் நோன்றதா. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தா இவங்களுக்கு வந்து நான் ஒரு சன் கணக்கில் தான் இருப்பேன், ஏஜ் வைஸில் சொல்கிறேன். நான் அதுக்குன்னு இவ்வளோ அவ்வளோ வயசானவர் தான் சொல்கிறேன். இப்போ இவர் ஃபோன் யூஸ் பண்ணும்போது எனக்கு யூஸ் பண்ணணும்னு ஆர்வம் வரதான் செய்யும், அப்படி சொல்கிறேன் நான். ஸோ இதுதான் எதார்த்தங்க. ஆனால் ஒத்துக்கிட்டாலும் நான் இப்போ நானே அக்செப்ட் பண்ணிட்டாலும் நான் மறுபடியும் இதை எடுத்து தான். இதை எடுக்கிறத பற்றி பேசலடா. இப்போ இதை தாண்டி இன்னும் நிறைய பேச முடியும். விட்டா நான் வந்து என்ன பண்ணலாம் தெரியுமா? சிவராஜ் சித்த வைத்தியசாலை மாதிரி இங்கே ஒன்று போர்டை போட்டுட்டு, சரியா, ஊருக்குள்ள இருக்க பாதி பிரச்சனை காரணம் என்னன்னு பார்த்தா இருக்கலே சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிடுறது எல்லாத்தையும். நான் இப்போ சொன்ன அந்த கிஃப்ட் கான்செப்ட்ல இது வந்துடும், அழுத்துரும், அப்படி ஆயிடும். அப்போ என்ன ஆயிடுது? லைஃப்ல ஆக்சுவல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஆஸ் அ ஹியூமன், அதுக்குள்ள போகவே முடியாது. என்னடா டெக் சேனல்ல இதை சொல்றீங்களேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதுக்கு மெயின் கல்பிரிட் யாருன்னு பார்த்தா அந்த கர்ம முடிச்ச டெக்கு தான். எல்லாத்தையும் உங்க கையில கொடுத்தோன்னு என்னாச்சு? இப்போ உங்க கையில அது இல்லாத வரைக்கும் நீங்க புரிஞ்சு போச்சு எங்கேயோ. இப்போ இதெல்லாம் கையில இல்லாத வரைக்கும் நான் ஓப்பனா சொல்றேங்க, காமிக்ஸ் புக் மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. நான் ஹாஸ்டல்ல 11th 12th படிக்கும்போது அப்போ கூட பாருங்களேன், ஒரு பையனா நமக்குன்னு ஒரு சில ட்ரிகர்ஸ் இருக்கும். இப்போ ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சாட்டர்டே பேப்பரில் வருதுன்னு வைங்களேன். சாட்டர்டேயில் உங்களுக்கு சினிமா பேஜஸ்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் யாராவது செம்ம கிளாமராக இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். சரியா? அதையே பார்த்து அப்படி பார்க்குற பசங்களாம் இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் பார்த்தா எவனும் சீண்ட கூட மாட்டான். புரியுதா? இன்ஸ்டால அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. சரியா? அப்படி இருக்கிற டைமை சொல்கிறேன். ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போது லைஃபே ஒரு மாதிரி தொலைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுதுங்க எனக்கு. அப்போது வந்து இந்த காமிக்ஸை மொத்த கேங்லேயும் ஒரு 40 பேர் கொண்ட ஒரு செக்ஷன் இருக்குன்னா, அந்த செக்ஷன்லேயே யாராவது ஒருத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காமிக்ஸ் வச்சுருப்பானுங்க, அடல்ட் காமிக்ஸ். அதுக்காக எல்லாருக்கிட்டையும் சர்க்குலேட் பண்ணிக்கலாம் இல்லை, அதெல்லாம் பண்ணால் அவனுக்கு தான் பிரச்சனை. அவன் வச்சிருந்ததே நமக்கு எப்போனா திடீர்னு எப்பயாவது ஒரு நாள் யார் மூலமாவது தான் தெரியும், இப்படி ஒரு காமிக்ஸ் வச்சுன்னு அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஏன்னா அது வெளில தெரிஞ்சதுன்னா ஸ்கூலில் என்ன கொஞ்சம் வாங்கலாம், செல்ல கட்டி எவ்வளோ அழகாக படிக்க. அதே தான் அப்போலாம் வச்சு வெளுன்னு வெளுப்பாங்க 11th 12th ஹாஸ்டலில் இருக்கும்போது. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு புக்கில் இருக்கிறதோ ஒரு பிரிண்டட், அதே ஒரு அனிமே, அதுவே வந்து நான் அந்த டைமில் வந்து எல்லாருக்கும் ஒரு டைப்பாக இருந்திருக்கு, ஒரு பாப்புலேஷனுக்கு, ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷனுக்கு, அது யங்கர் ஜென்ரேஷனுக்கு. பட் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறேன், எல்லாரையுமே வந்து இப்போ ஒரு மாதிரி டாக்ஸிக்காக செயல்படுத்துகிற மாதிரி எனக்கு இல்லைங்க. இல்லை ப்ரோ, நான் பேரண்டல் கண்ட்ரோல்லாம் போட்டிருக்கேன் ப்ரோ. அது எதுனாலும் சும்மா ஒரு ஆடு ஓப்பன் ஆகுதுல்ல, இந்த ஆடே வருது. உண்மைதான். நம்ம சொல்லலாம் இல்லை ப்ரோ, நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் வந்து அதில் ரிலேட்டபிளாக ஆடாக வருதுன்னு. அப்படிலாம் ஒரு வெங்காயமும் இல்லை. யூஸே பண்ணாமல் நீ ஃப்ரெஷ் ஐடி ஓப்பன் பண்ணாலும் அதே சம்மந்தப்பட்ட இது வருது ஆடு. இது நான் வந்து அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் ரீசெண்டாக டிவிடியில் கூட. இந்த ஃபேஸ்புக் ரெக்கமெண்டேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, நாங்கள் சும்மா கிண்டலுக்காக மார்க் மாமான்னோம், நிஜமாவே மாமா மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணி. லிட்ரலி ஹி இஸ் பீயிங் லிவிங் அஸ் அ மாமா. நான் இப்போயும் சொல்கிறேன், நான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவே பண்ணல எவனையுமே. ஏன்னா எனக்கு க்ளோஸ் சர்க்கிள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் எனக்கு தேவையில்லாத இது வரும் ஃபேஸ்புக்கில். நான் போய் பர்பஸாக நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஃபேஸ்புக்கில் நீ சொல்கிறது போஸ்ட் வருது, நான் அந்தளவுக்கு இன்ஸ்டா போய் பார்க்கல, அதனால எஸ்கேப் வச்சுக்க.
ஃபேஸ்புக்கில் நான் லாகின் பண்ணியிருந்தேன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், என்னன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், மியூச்சுவல் ரெக்வெஸ்ட் இது வரும். மியூச்சுவல்னா பரவாயில்லடா, ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இல்லாட்டி மை சஜஷன் அப்படின்னு சொல்லி வருது. எல்லாம் எப்படி இருக்குன்னா, உங்கள் ஜெண்டர் வந்து ஃபீமேல்னா உங்களுக்கு மேல் சஜஷன்ஸாக வரும், உங்கள் ஜெண்டர் வந்து மேல்னா ஃபீமேல் சஜஷன்ஸாக வரும். ஏஜ் வந்து கேட்குறாங்க எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்லையும், ஏஜ் வந்து ஃபஸ்ட்டு கேட்கும். 14 ஏஜ் தானே, இவனுக்கே நான் இப்படி சஜஸ்ட் பண்ணணும், அல்காரிதமில் வைக்கணும்ல அவன் அதான் நான் சொல்கிறேன், அவனுக்கு தான் உட்காந்து பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அவனை அடிக்ட் பண்ண வேணாமா? ஏன்னா ஃபேஸ்புக் வந்து அது மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு ஈஸியாகவே கிடைக்கும். வேறு ஏதாவது ஆப் போனால் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, காசு போட்டு போனோம், எங்கள் அப்பா காது மேலே விடுவான், இது என்ன ஜாலி ஈஸியாக ஃப்ரீயாக வருது இல்லை. நிஜமாவே சொல்கிறேன், இவங்கெல்லாம் இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணும் இந்த சோஷியல் மீடியாவில். ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இவனை எப்படியாவது பிடிச்சிடலாம், ஏன்னா இவன் தப்பு பண்ணுறான், ரைட் டு எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் எல்லாத்தையும் குறைக்கிறான் பாருங்க. இப்படி ஒரு கேங் வரும்டா, நீ ரெகுலேட் பண்றேன்னு தானே சுதந்திரத்துல வந்து மூக்க நுழைக்கிறீங்க. சொல்றேன் சேம் கேங் அஃபெக்ட் ஆகும்போது அவங்களுக்கும் இதெல்லாம் சேம் கேங் அஃபெக்ட் ஆகும்போதுன்னு இல்ல, நீ எவ்வளவு நாளும் நீ என்னனாலும் காட்டு என்னனாலும் உருளு, உனக்கு 5 பைசா கிடையாதுன்னு சொன்னா பண்ணுவாங்களா? புரியுதா நான் என்ன சொல்றேன்? எண்ட் ஆஃப் தி டே எல்லாம் மணில போய் லிங்க் ஆகும். இப்போ அவங்க இதெல்லாம் பண்றாங்க, வியூஸ் அதிகமாகுது, வியூஸ் அதிகமாகுது, பாப்புலாரிட்டிஸ் அதிகமாகுதுன்னு வையே, கூடவே இவனோட மானிட்டைசேஷன்ல அமௌண்ட் வருது. ரெண்டாவது இவங்க ரொம்ப ஃபெமிலியர் ஆன உடனே மூவிலயோ இல்லாட்டி ஆட்லயோ சான்ஸ் கிடைச்சி காசு வருது. ஏன் இருக்கான்ல சந்தன கட்ட, அவன் கூப்பிடுவான், அவார்டு கொடுப்பான், அவன் ஒரு பண்ணாடா அவன். அது ஒரு சேனல், 3 யூடியூப் சேனல் இருக்கு, உடனே கூப்பிட்டுருவாங்க. சும்மா ஏதோ ஒன்று வந்து ஏதாவது பண்ணிட்டானே அப்படின்னு உடனே கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருவானுங்க. நிறைய சம்பாதிச்ச ஒரு சிலர் சொல்லுவாங்க, பணத்தெல்லாம் சேஸ் பண்ணி போகாதீங்க, இருக்கிற டைம் என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க, வாழ்க்கையே வாழத்தானே அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, அப்படிலாம் கதை சொல்லும்போது என்ன ஒன்றா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நீ சம்பாதிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டே நீ இப்படி பேசுற, நான் சம்பாதிக்க கூடாதா அப்படின்னு கேட்க தோணும். பாயிண்ட் தானே. சில சமயங்கள்ல சில விஷயங்கள் வந்து சொல்லும் போது நம்ம ஆல்ரெடி உணர்ந்தவங்க சொல்றதுக்கும் ஃபேக்கா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்மளை டிஸ்ட்ராய் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ சிலர்லாம் வந்து பார்த்தோன்னா அசைன்மெண்ட்டும் அடுத்த நாள் ஹோம்ஒர்க்கும் முடிக்காமல் போக காரணமே ஏதாவது ஒரு இத்து போன வெப்சீரிஸை விட்டுருப்பானுங்க. இப்போ அந்த இளவை பார்க்கறதுக்காகவே என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, அது ஏன் அந்தளவுக்கு மாறுது அப்படின்னு பார்த்தோன்னு, அதுதான் நாளைக்கு குரூப் டிஸ்கஷனே அதுவாக தான் இருக்கும் ஸ்கூல்லையும் காலேஜஸ்லையும். அப்போ அதை பார்க்காம போயிட்டா நான் அதில் கலந்துக்க முடியாது. அப்போது எனக்கு எது முக்கியம்னா இதை பார்க்குறது தான் முக்கியம். அப்போ என் அசைன்மெண்ட்டோ இல்லாட்டி ஹோம்ஒர்க்கோ எனக்கு முக்கியம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்து யாருக்கும் தெரியாமையே யங்கர் ஜென்ரேஷனை உள்ளே புஷ் பண்ணுறது லைவாக தெரியுது, அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியுது. ஆனால் யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம உட்காந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம். எல்லா பேரண்ட்ஸும் இந்த மாதிரி உட்காந்து யோசிக்கிறாங்களான்றதான் கேள்வி. ஏன் யோசிக்கிறது இல்லைன்னா, பேரண்ட்ஸ் வேறு சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் வேறு சீரியல் பார்க்குறாங்கன்ற விட அவங்களுக்கும் அவங்க தலையிலேயே ஏகப்பட்ட வேலை இருக்குது. இதுங்களை நல்லபடியாக கரை சேர்க்கணும் அப்படின்னு எல்லாருமே இப்போ வேலைக்கு போகிறாங்களோ ப்ரோ. யாரும் உட்காந்து குழந்தைங்களை மானிட்டர் பண்ணுற அளவுக்கு. கரெக்டா, நான் ஓகே பண்ணணும் தான், பண்ண முடியலைங்கிறேன். இல்லை இந்த இதுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இதுக்கு நான் எதாவது சொன்னேன்னா அப்புறம் வந்து என்ன ஆகிடும் தெரியுமா, இவர் வந்து தன் ஆண்மையை பற்றி பேசிக்கிறார் அப்படின்னு வந்துடுவாங்க. அதாவது எப்படின்னா, விமன்ஸ் வந்து வீட்டில் குழந்தைங்களை பார்த்துட்டா நல்லாயிருக்கும் நம்ம சொல்கிறோன்னே வை. என் ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து அது ஒரு பெரிய விஷயம். என் ஃப்ரெண்ட் வீட்டில் அவனை பார்த்துக்கிட்டது, அவங்க அண்ணனை பார்த்துக்கிட்டது அவங்க அப்பா. அவர் சமைச்சார்னா ஃப்ளாட்டு, அவங்க அம்மா வந்து பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க அப்பா வந்து ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. அந்த கம்பெனி க்ளோஸு. அதுக்கப்புறம் அவங்க வேறு வேலை. அதனால் எப்படி ஆயிடுச்சுன்னா, சரி ஓகே பசங்களும் கொஞ்சம் வளர்றாங்க, சரி எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரியே இருந்துக்கிறேன், சிங்கிள் லேர்னிங்கே போதும் மாதிரி தானே ஃபீல் ஆகுது, ஏன் ப்ரெஷரை கிரியேட் பண்ணணும். அதே சமயம் பசங்களை யாராவது பார்க்கறது நல்லது அப்படின்னு நினச்சி ஒரு மனுஷன் ஆம்பளை அவர் வீட்டில் இருந்தார். இந்த இடத்துல நான் திரும்பியும் பாருங்க, பாரேன் இவன் ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணுறான், ஒரு ஆம்பளை வீட்டில் இருக்கிறது பெரிய விஷயங்கிறான். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், 2000 வருஷமா ஆம்பளை வீட்டில் இல்லை அப்படின்ற இடத்துல ஒரு ஆம்பளை வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வர்றாருல. ஆமாங்க, இவங்க ஏதோ டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்களே, அது என்னது புருஷன் இது உத்தியோகம் ஏதோ சொல்லுவானுங்களே. ஆமாம், உத்தியோக லட்சணம், உத்தியோகம் புருஷன் லட்சணம், அது மாதிரிலாம் இதெல்லாம் நாங்களே கேட்டோம். நான் சில சமயம் வீட்டில் கலாய்ப்பேன், ஏமா நீ என்னன்னாலும் பண்ணுமா, சரியா, நீ என்ன மாதிரி ஒர்க்குனாலும் போய்க்க, சரியா, நீங்கள் ஒர்க்லாம் போங்க, நான் உட்காந்துட்டு வேணா என்னால் என்ன முடியுமோ. இப்போ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் என்ன ஆகுதுன்னா, என்னோட ரிலேட்டிவ்ஸ்லேயே ஒரு சிலர் வீட்டிலடா ஆல்ரெடி வாஷிங் மிஷின் இருக்குது, கிரைண்டர் இருக்குது, டிஷ்வாஷர் இருக்குது, சரியா, கடைசியில் உனக்கு எப்படி ஃபீல் ஆகணும், சரி ஓகே இப்போ கடைசியில் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படி கேட்பேன். அந்த அளவுக்கு வந்து நிறைய மிஷின்ஸ் வந்துருச்சு. இப்போ ஷாமியோட ரோபோ வேக்கம் கிளீனர் இருக்கு, இந்த மாதிரி எல்லா கிளீனர்ஸ் எல்லாம் வந்துருச்சு அட்வான்ஸ் டெக்னாலஜியில், அனைத்தும் இருக்கிறது. ஆமா, இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தா ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு சில ரியல் வேர்ல்டு டேட்டாவை எடுத்து தான் பேசுவோம், இவங்க அப்படியே அதை மடைமாற்றி விட்டுருவாங்க. எப்படி தெரியுமா, இவர் வந்து விமனுக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்காரு, அவங்களெல்லாம் தாக்குறதுக்காக பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க.
நமக்கு அது புரியவே புரியாது. எஸ். கடைசியில் எப்படி ஆயிடும்னா நம்ம வில்லன் ஆயிடுவோம். கீழே அப்படி ஒரு 4 பேர் கமெண்ட் போட்டு அவங்க ஹீரோ அது ஆயிடுவாங்க. கீழே கமெண்ட் போட்டு சூப்பர் ப்ரோ, யூ ஆர் த ஃபென்டாஸ்டிக் ஹியூமன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் மை சிஸ்டர் டு யூ அப்படின்னு வானுங்க. புரிஞ்சு பேசுங்கடா. அதுதான், அது ஒன்றுமே புரியாது கடைசி வரைக்கும். சரி விடுங்க, இது போதும். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே போதும். ஏன்னா இது யாருக்கும் புரிய போகிறதில்ல. புரிகிற மாதிரியான ஆளுங்களுக்கு புரியும். அவங்க வந்து அமைதியாக இருக்க போகிறாங்க. அவங்க யாரும் கமெண்ட்டும் போட போகிறதில்ல. புரியாதவங்களுக்கு தான் வந்து என்ன தோணும்னா, இவன் வந்து நம்ம சுதந்திரத்துலலாம் தலையிடுறான்டா, முதல்ல இவனை போடுங்கடா அப்படின்னு தோணும். அப்படி இல்லைன்னா இவர் ஓவராக பேசுகிறாரு, இவர் வந்து மென்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, விமன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லுவாங்க. இல்லை பசங்களையும் குறை சொல்லிட்டு தான் இருக்கும். அந்த நாதாரிங்க பண்ணுற வேலை தான் முக்காவாசி. இல்லை நம்ம மாற்றி மாற்றி வரோம்டா. இப்போ நம்ம வந்து அதே சமயம் பொண்ணுங்களை வேலைக்கு போட்டோம், பசங்க வீட்டில் இருக்கிறதுக்கு ரெடின்னு நம்ம சொன்னோன்னே, இவங்க புதுசாக ஏதோ ஸ்கெட்ச் போடுறாங்க, நம்மளை வந்து வேலைக்கு போக வச்சு நம்ம காசு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுமா, இவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அதையும் சொல்லுவாங்க. இது ஒரு கேங் வரும். எனக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க நீங்கள், அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க ப்ரோ. அவங்களுக்கு நெய்தர் வீட்டில் இருக்கிறது பிடிக்கும்னுவாங்க, ஹவு குட் யூ கேன் ஜட்ஜ் ஹர் அப்படின்னு. எனக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் எனக்கும் வீட்டில் இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னு ஒரு பையன் சொன்னா, அப்போ மட்டும் ஏன்டா ஒத்துக்க மாட்டீங்க? பெத்தவன்ல ஆரம்பிச்சு பொண்ணு கொடுத்தவன் வரைக்கும் வந்துடுறீங்க கிளம்பி அருவாள் எடுத்துக்கிட்டு. எனக்கு வீட்டில் இருக்கிறது தான் மாமா பிடிச்சிருக்குது, என்ன இப்போ பாத்திரம் தைக்கணுமா, ரெடி மாமா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இல்லை வரவங்களா, தம்பி வீட்லயே இருக்கு, என்ன பண்றேன்னு தெரியல, ரெஸ்யூம் அது வாங்கி கொடு, நான் வேலை வாங்கி தரேன், கிளிக் பண்ணி போடா. நான் எத்தனை கம்பெனி ஒருத்தன் கொடுக்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு ஸ்கிட்டாவே பண்ணலாம் போல. நான் சும்மா ஜோக்குக்கு சொல்லுங்க. அப்போ பாருங்க, ஒரு பையன் மட்டும் அப்படி வீட்டில் இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சா, சமுதாயம் நீங்க சொல்ற அதே சமுதாயம் தான் அப்போ காரி துப்புது. ஏன் இதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, சமுதாயத்துக்காக வாழுங்க ப்ரோ, உங்களுக்காக வாழுங்க. இதை நம்மளே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். உங்களுக்காக வாழுங்கன்னா அதான் வாழ்றவன வாழ விட மாட்டீங்களே, அவனை தான் டார்ச்சர் பண்றீங்களே. மென்டல் அந்த டருமா அதுக்குள்ள தள்ளி அவன் ட்ராமால போய் செத்து போடுவான். அவன் சூசைட் பண்ணிட்டு எனக்கு தொங்கிட்டு இருப்பான். அப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சொல்லிருக்கலாமே அவன் பையன், இல்ல அவன் ஏதாவது கஷ்டம்லாம் சொல்லிருக்கலாமே. அததான் அவன் சொல்லிட்டு இருந்தான். அதுதான் இத்தனை நாளா சொன்னேன். அவனை கஷ்டப்படுத்தினதே நீ தான்ன்றது அவனுக்கு அப்புறமா தான் தெரியும். எங்க தெரியும்? சரிவா, அந்த 3வது வீட்டுல முனுசாமி பையன் வந்து இப்ப வீட்டுல தான் இருக்கானா, அவனவே பாத்துட்டு வரலாம். இவனே அப்படி தொங்குறானா, இவன் கூட ஒருத்தன் தானே, அவன் எப்படி எல்லாம் தொங்கணும் அப்படின்ட்டு அங்க போயிருவாங்க. இருக்கு ஏடா உன் ஃப்ரெண்டு பாரு, அவன் ரோசக்காரன்டா தொங்கிட்டான், இப்ப என்ன சொல்ல வரீங்க? நானும் தொங்கணும் அவ்வளவுதான். அவன் பாருடா இப்படிதான் ப்ரோ சொன்னாலும் சொல்லுவாங்க, அவன் தொங்கிட்டான்டா, ஒரு வார்த்தை சொன்னதான் அவன் ரோசத்துக்கு தொங்கிட்டான் அப்படின்றான். ரோசக்காரன்டா அவன்லாம் சோறு தான் சாப்பிடுறான், அவன் உப்பு போட்டு சாப்பிடுறான் போல அப்படின்னு இப்படிலாம் சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? இன்னொருத்தனுக்கு ஆடா தொங்குனாதான் வாழ்க்கையில வேலை வர முடியும்ட்டு. என்ன வர முடியும்? கிடைச்சது ஒரு லைஃப். அந்த இது வந்து ரொம்ப பெரிய ஃபேக்டரா. ஹியூமனா திரும்ப திரும்ப வரப்போறோமா, நம்ம எப்படி வருவோம்? ஏன் வந்தாலும் மெமரிக்கு நம்ம கூட டிராவலா பண்ண போகுது. நம்ம எங்க இருந்தோம், என்ன பண்ணதுக்கு முன்னாடி எதுவுமே இருக்க போறது. இப்ப எது சொல்றாங்க ப்ரோ, ரெண்டுத்தையும் நீங்களே சொல்றீங்களே. அப்ப வாழ்க்கையில வந்து கிடைச்சது ஒரு லைஃப் தான். அப்ப நான் வந்து என்ஜாய் பண்ணணும் தானே. அப்ப நான் ஆர்சிபி வின் பண்ணதுக்கு நான் அங்க போய் அதுதானே நான் சொன்னேன். நீ என்ஜாய் பண்ணு, என்னன்னாலும் பண்ணு. நீ என்ஜாய் பண்றது உனக்கு சந்தோஷத்தை தருதுன்னா, உன்னை தவிர வேற யாருக்குமே துக்கத்தை தரக்கூடாது, கஷ்டத்தை தரக்கூடாது. இதை மறந்து தொலைச்சிடுறியாடா அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு. மத்தவனை கஷ்டப்படுத்தி தான் அதுல ஹாப்பினஸ்னா, அந்த ஹாப்பினஸ் வந்து தேவையில்லை. இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகே, தீஸ் ஆர் த ஆக்சுவலா நான் சொல்லணும்னு தான் நினைச்சிருந்தேன். அதை நான் இங்க வந்து டெலிவரி பண்ணியிருக்கேன். சரிங்க. இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, கண்டிப்பா ஏதாவது 1-2 ஐடியா மண்டையில் ஓப்பன் ஆயிருந்தேன்னா சந்தோஷம். அவ்வளோதான். முடிந்த அளவுக்கு நியூஸ் இந்த கடை சொல்லி முடிச்சிடுறோம். ஓகே, நத்திங் ஃபோன் 3 அது வந்து ஜூலை 1ஆம் தேதி வருது. அதில் புது சர்ப்ரைஸ் என்னென்னா, லைட் கிடையாது, அதுக்கு பதிலாக டாட் மேட்ரிக்ஸா, ரெண்டும் ஒன்று தான்டா. ஸ்ட்ரிப் லைட் கிடையாது, அதுக்கு பதிலாக புள்ளி லைட், பிக்சல் லைட், புள்ளி புள்ளியாக கொடுத்துருக்கோம். ரெண்டும் ஒன்று தான். இப்போ நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்த்துருக்கீங்க தெரியுமா? அதே தாங்க. அது என்னது? அது இப்போ அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஓடுது தெரியுமா? கிண்டி. அந்த டெக்ஸ்ட் ஓடாம நான் என்ன பண்ணிடுறேன்னா, அது அப்படியே நிற்கும், நிற்க வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வந்து அது ஓடுற மாதிரி காட்டணும்னு ட்ரை பண்ணிட்டு மற்ற இடங்கள் போர்டில் இருக்க மற்ற இடத்துல நான் அடைக்கிறேன் அப்படின்னா அதான் டாட் டாட்டா தெரியும். பார்ப்போம் அட்லீஸ்ட் இதுலையாவது. ஏன்னா ஃபுல் பேனலும் அப்படி கொடுப்பாங்களான்னு தெரியல. அதுலனா ஏதாவது ஒரு பர்பஸ் கொடுக்கலாம்ல, டாட் டாட்டா வரதுல டேரக்ஷன் மாதிரி. அப்போ இவ்வளோ நாளாக வந்ததில் பர்பஸ் இல்லை தானே? இல்லையே, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் என்னைக்கு பர்பஸ் இருக்குன்னு சொன்னேன். பண்ணிய நியூஸ் தான் இது. ஆக்சுவலாக என் ஃபேஸ்புக்கில் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்டில் வந்த போஸ்ட். மை மாம் தாட் திஸ் மானிட்டர் வாஸ் அ டிவி, ஆர்டர் ஆன் அமேசான், காட் டெலிவரி எஸ்டர்டே. அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, டிவி ஆர்டர் போட்டிருந்தேன்டா, ஆனால் ரிமோட் வரவே இல்லை, கொஞ்சம் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மானிட்டர். அதுக்கப்புறம் அவங்க வந்து இஃப் எனிஒன் நீட்ஸ் 24 inch மானிட்டர் அவர் வந்து இதில் சேல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லையா, ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருக்கான். சரி, எல்லாம் கரெக்டு தான். இந்த இடத்துல பாரு என்ன போட்டிருக்கு, 24 inch
மானிட்டரு, அப்புறம் அவங்க அம்மாலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம். கரெக்டா அம்மா ஆர்டர் பண்ணாங்க தான், யார் இல்லைன்னா. அதான் இவர் அந்த போஸ்ட் போட்டிருந்தாரு. இல்ல எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆர்டர் பண்ணலாம். தெரியாத விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு எஸ்ங்கிறத சென்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணி கேட்டு தான் பண்ணுவாங்க. நான் இன்னும் பேங்க் மெசேஜை படிச்சு எங்க வீட்டுல சொல்லிட்டு இருக்கேன், தம்பிங்கவா இதை என்னன்னு படி அப்படின்ட்டுருவாங்க. எனக்கும் புரிஞ்சதுதான், இருந்தாலும் உன்கிட்ட கேட்டுக்கலாம் தான். சரி நீ போ, அவனை கூப்பிடு. அப்புறம் மாமாட்டையும் போய் கேட்பாங்க கன்ஃபர்மேஷன். இல்ல இப்படிதான் வந்து ஆக்சுவலா இருப்பாங்க. அதனால நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அம்மாட்ட சொல்லணும், இந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கிடாத, உனக்கு ஏதாவது வேணுமா தயவு செய்து என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்டீங்கன்னா நானே உங்களுக்கு ரெடி பண்றேன், நானே ஆர்டர் போடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு இருக்கலே மார்க்கெட்ல பெஸ்ட் ப்ராடக்டா பார்த்து நானே டெலிவரி பண்ணி வைக்கிறேன். ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு பண்றது ஒரு பெட்டர். ஆமா, இல்லாட்டி இப்படிதான் மாட்டிக்கணும். மாட்டிக்கணும். இவர் போய் தலைவன் போய் OLX மாதிரி வெளில வித்துட்டு இருக்கணும் அந்த மானிட்டர். அங்கவே வழங்க சம தலைவலி அது. என்ன அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சா சாம்சங் உள்ள டிவைசஸ்? ஆமா, இந்த அடி Fold 7 அல்ட்ரா இருக்காம்ல, வர Fold 7 அல்ட்ரா ரேஞ்சில் தானே இருக்கும். அப்புறம் என்ன அல்ட்ரான்னு வச்சு 3 லட்சம் ரூபாய்க்கு 3 வருமோ? அதான் சொல்றேன் ட்ரை ஃபோல்டுன்னு. அதான் ட்ரை ஃபோல்ட். ஆனா வருமா இதெல்லாம் தெரியல, சும்மா இவங்க எதிர்பார்க்கறாங்க. எக்ஸ்பெக்டடா. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஃபிளிப் எஃப் ஜோக்கா இருக்கு, எஃப்லாம் இருக்கு. ஃபிளிப் எஃப் தான் ஆல்ரெடி கார்த்திக் கூட சொல்லிட்டு இருந்தானே, நான் வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ல. கார்த்திக் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இருந்தான் ஃபிளிப் எஃப் வரும், இந்த தடவை வந்து எஃப்ல வந்து எக்ஸினாஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு. என்ன ஒரே ஒரு ட்விஸ்ட்னா, ஃபிளிப்பில் எக்ஸினாஸ் இருக்கும்னு கார்த்திக் சொன்னான், ஆனால் ஃபிளிப் எஃப்ல 2400 இருக்குங்கிறது தான் இப்போ புதுசு. அதுவும் 2500 இருக்கும் மாதிரி தான் பேச்சு இருந்தது, பட் இப்போ 2400 இருக்கு. அதுதான் வந்து இங்கே வித்தியாசம். பரவாயில்லை, சரி பார்ப்போம். அடுத்த மாசம் பிறந்துரும் அப்படிதானே? அது வந்துடும். டீசர் தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்ல இம்பாக்டை ஏற்படுத்துமா அப்படின்னா, ஃபிளிப் வந்து அப்படியே கொஞ்சம் சைலண்டா ஃபீமேல் ஆடியன்ஸ் கிட்ட ஓரளவுக்கு அது அட்ராக்டிவான டிவைஸா இருக்குங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அதோட யூஸ் கேசஸ் அது வந்து கொஞ்சம் தின் ஆகிட்டே போற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபிளிப்ல ஒரு சேலஞ்ச் என்ன தெரியுமா, நிறைய விஷயங்களை வந்து நம்ம கவர் டிஸ்பிளேல பண்ண முடியாத மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ள தள்ளப்படுவோம். ப்ளஸ் கம்ஃபர்டபுளாகவும் நமக்கு சில சமயங்களில் ஃபீல் ஆகாது. இப்போ QWERTY கீபோர்டை நான் வந்து ஃபிளிப்ல வர வைக்கணும்னு நினைச்சேன்னா, இப்போ மோட்டோரோலாவோட டிஸ்பிளேல இல்லை மோட்டோரோலா தூங்குதே. ஆமா, இது இப்போ இந்த டிஸ்பிளேல நான் என்ன பண்ணுவேன், யூஐ வந்து எனக்கு கேமரால இருந்து இப்படி கட் ஆகி இப்படி மாறிடுச்சுன்னா என்ன ஆயிடும்னா, கொஞ்சம் கொஞ்சம் 16:9 மாதிரி மாறிடும். அப்போ நான் இப்படி திருப்பிட்டேன்னு வையேன், அப்போ எனக்கு QWERTY கீபோர்டு இவ்வளவு தூரம் தான் வரும். ஆமா, இது இப்படி ஆச்சுன்னா QWERTY ஓப்பன் பண்ணேன்னா சாட் எல்லாம் காணாம போயிடும். வெறும் நான் டெக்ஸ்ட் மட்டும் வரும், டெக்ஸ்ட் பாக்ஸ்ல தட்டிட்டு இருப்பேன். சாட் அதுக்கப்புறம் என்னெல்லாம் திரும்ப வந்திருக்கும், மச்சான் சாயங்காலம் 4 மணிக்கு வரேன்டா அப்படின்னு போட்டிருப்பாங்க. 4 மணிக்கு நீ வந்து வரலாம்டா டைப் பண்ணிட்டு இருப்போமா, அதுக்குள்ள வந்து 4 மணிக்கு வரேன்டா, இதை வாங்கிட்டு வரேன்டா, இங்கே வருவேன்டா, இதெல்லாம் எடுத்துட்டு வருவேன்டானே டைப் பண்ணி முடிச்சிருப்பான். நான் உட்காந்து அப்போ தான் 4 மணிக்கு வரியாடா சூப்பர்ரா ஐயோ என்னென்னமோ சொல்லியிருக்கானே டே இங்கே ஒன்றும். அதனால வந்து ஃப்ளிப் வந்து நல்ல டிவைஸ் தான், நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் இதில் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும். அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுற மாதிரியான யூசர் இன்டர்ஃபேஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க வின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவங்க நிறைய ஒர்க் பண்ணணுங்கிறது மட்டும் நான் சொல்லுவேன் கவர் டிஸ்பிளேல. ஆனால் இப்போ இவன் சூப்பராக பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, பியூரா 5X X5, ஐயோ பேரை மறந்து தொலைச்சிட்டேனே. பியூரானா ஹுவாயா? ஹுவாய் இப்போ என்ன பண்ணிட்டான் தெரியுமா, சூப்பராக பண்ணியிருந்தானே. ஓப்பன் பண்ணால் 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, க்ளோஸ் பண்ணால் ஃப்ளிப்பு, ஓப்பன் பண்ணால் டேபு, வேற லெவலில் இருந்தது. அந்த ஃப்ளிப் வந்து எப்படி இருக்கும்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். கவர் டிஸ்பிளே மேசிவ், ஓப்பன் பண்ணால் அப்படியே 16:10 ஆக்சுவல் டேபு. ஓகே ஓகே, சூப்பராக இருக்கும். இந்த கணக்கு வந்துருமா? ஆஹா, இதோட சூப்பராக இருக்கும். எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு, இங்கே பேர் அது ரொம்ப ஃபேமஸ் பியூரா. எப்படி இருக்கு பார்த்தேன், வெளியே டிஸ்பிளே எப்படி இருக்கு பேர். ஏன்னா ஓப்பன் பண்ணாலும் காம்பேக்டாகவே இருக்கு. காம்பேக்டாக மட்டும் இல்லை, ஒய்டாக இருக்கா. அப்போ புத்திசாலித்தனமாக ஒருத்தன் பண்ணியிருக்கானா, டேப் மாதிரியும் யூஸ் பண்ண முடியுதுல்ல. இப்போ ஃபோல்டுனா தான் டேப்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, ஒருத்தன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான். ஆமாம், இது எங்கிட்டு மடிக்க இந்த இத்தினுண்டா இருக்கவும் எங்கே மடிப்பானுன்னு தெரியல, ஃப்ரண்ட்டில் தான் மடிக்கிறது. நல்லா இருக்கே, நல்லா இருக்கா. அதனால தான் அவனை அழிச்சோம். உயிரோடு இருந்தான்னா இவன் வந்து நிறைய பண்ணிடுவான். ஆமா, நாங்க அப்புறம் ரொம்ப வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓசி சம்பளம் எப்படி வாங்குறது. ஃபிளிப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு டைப்பு. அதில் இந்த பியூரா எக்ஸ் நீங்க எல்லாரும் போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிவைஸுங்க. எனக்கு ஏன்னா இங்க வராது, அதனால நீங்க சும்மா செக் பண்ணி இமேஜஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த பியூரா எக்ஸ் அதான் வராதே, அப்புறம் என்னத்தை பார்த்துக்கிட்டு செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் 4 வருஷத்துக்கு அப்புறம் மேபி வந்தால் வரலாங்க. அதுவும் காஸ்ட்லியாக வரும். சென்ற வாரம் OnePlus இடம் இருந்து OnePlus 13S புரட்சி டிவைஸ் அது வந்திருக்கு. 50K கீழே வந்து கார்டு ஆஃபர்லாம் போட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம், போனதுனாலே இருக்குது அன்பாக்சிங். ஒரு கேள்வி இருக்குடா, என் தலைவன் இருக்கானே
பாரபட்சம் பார்க்காம எல்லா ஃபோனையும் போட்டு பழப்பான்டா. யாரு? காமேஷ் தான். வேற யாரு? ஓகே. ஸோ காமேஷ் ப்ரோ வந்தாருன்னா மோஸ்ட்டாக எந்த ஃபோனையுமே போட்டு கிளிப்பாருனே வை. சரி, இப்போ அவரை வந்து பெஸ்ட் ஃபோன் ஒன்று சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வையன். அவர் வந்து ரியல்மி GT6 சொல்றாருனே வை. அப்பயும் அவர் சட்டையை பிடிச்சி என்னைக்காவது ஒரு நாள் இங்கே எங்கேயா ஹேங்கரில் தொங்க விட போகிறோம் ஒரு நாள் ஃபுல்லாக. அந்த இதில் வரும் தெரியுமா, கலகலப்பில் தொங்க விட்டு வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி தொங்க விடுறனால என்ன பாருங்க. ஏன்னா GT6 சூப்பர் ஃபோன்னா அப்புறம் எதுக்கு ப்ரோ மீதி 3 ஃபோனு கொடுங்கன்னு சொன்னால் கொடுப்பாரா? அப்போ என்னையா சூப்பர் ஃபோனு? அப்போ இதுக்கு வேற ஒரு 4 பேர் கொடி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. என் தலைவன் மட்டும் பாருங்க அப்படியே ராக் சாலிடாக பேசுவாப்ல. அவர் பேசினாருன்னா சும்மா அனல் பறக்கும். எல்லா பிராண்டையும் போட்டு பொழப்பாப்லன்னா என் கேள்வி என்ன தெரியுமா, புரிஞ்சு பேசணும் நம்ம யாராக இருந்தாலும். நான் காமேஷ் ப்ரோட்டே நிறைய தடவை சொல்லிட்டேன், எனக்கு அவருக்கு டிபேட்லாம் செம ஹாட்டாக போகும். சில சமயம் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் வாங்க உங்களை செய்கிறேன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னென்னமோ சொல்லுவார். கடைசியில் நான் ஒரு லூப்பு போட்டு கிட்ட வருவேன். கிட்ட வரும்போது அவரே இல்லை எது சூப்பர்னு சொன்னாரோ அதே அவரே கடைசியில் கன்க்ளூஷன் ஆமாம் வேஸ்ட் தான் அப்படின்னு. அப்போ இவ்வளோ நேரம் எதுக்கு பேசணும்னு கேட்பேன். இப்போ GT6 சூப்பர் ஃபோன் சொல்கிறீங்க, சரி வாங்க அதே போய் சைட்டில் இருக்கிற வீடியோ ஃபோட்டோ எல்லாமே அதிலே எடுங்கன்னா இல்லை மாட்டேன் அதெல்லாம் நான் S24 அல்ட்ராவில் பண்ணுவேன்னா எனக்கு புரியல இது. அப்போ இதுக்கு இதுதான் சூப்பர், அப்போ இதுக்கு அப்போ அப்புறம் எப்படி அது கம்ப்ளீட் ஃபோனாக மாறும்? இப்போ எனக்கு பெஸ்ட் ஃபோன் சொல்லுங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொருத்தருக்கு மாறுது இல்லை. ஒருத்தர் பேட்டரி நல்லா நின்னா பெஸ்ட் ஃபோன்னு சொல்கிறாரு. வீடியோ பார்க்க வந்த நீங்கள் கேமராக்காக வந்திருப்பீங்க, அவர் பேட்டரி நல்லா நிற்கிற ஃபோனை சூப்பர் ஃபோனுங்க அப்படின்னு இப்படி காட்டுவார். நீங்களும் வாங்கிடுவீங்க. அப்புறம் கேமரா எடுத்து பார்த்துட்டு என்னங்க ஒன்றும் சரியாக எடுக்க மாட்டேங்குதுன்னு கேட்பீங்க. நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ளே வருது. இதை தான் நான் சொல்ல வரேன். அப்போது நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு யார் ஒருத்தர் வந்து எல்லா பிராண்டையும் திட்டிக்கிட்டே இருக்காரோ அவரே நீங்கள் கொடி பிடிப்பீங்கன்னா நாங்களும் உட்காந்து திட்டிக்கிட்டே இருந்து என்ன யூஸ்? அப்போ யார் தான் உங்களுக்காக கரெக்டான டிவைஸை சூஸ் பண்ணி சொல்லுங்கள். வர எல்லாத்தையும் நான் திட்டணும். அப்போ இது நல்லா இல்லடா, இது வேஸ்ட்டு, இதுவா இது ஏதோ சீப் ஸ்டஃப்புங்க, இது ஏதோ சைனீஸ் மார்க்கெட்டு, இதுவா இது நம்ம அண்ணாச்சி காட்டில் இருக்க படிக்கல், இதே அவன்டா டிஸ்பிளேயோட எடுத்துன்னு வந்தது. இது வந்து நைட் டைமில் உங்களுக்கு மூணு சரியாக பார்க்காம க்ளவுடு மறைச்சிருச்சுன்னா இதில் UV லைட் அடிச்சு பார்த்துக்கிங்க. சொல்லுங்க ஆண்டவரை. இது வந்து தோர் ஹேமருக்கு பதில் இந்த ஃபோன் யூஸ் பண்ண போகிறோம். அப்படிதான் இருக்கு. சரியா? அதான் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, எப்பயுமே ஒரு சில டிவைஸ் பற்றி பேசும்போது இந்த டிவைஸ்க்கு ஒரு ஃபார் இருக்கும், அதே சமயத்துக்கு அகைன்ஸ்ட் இருக்கும். எப்பயுமே ஒரு டிவைஸ் வெறும் அகைன்ஸ்டில் மட்டும் இருக்காது. இதை யார் வாங்கினா நல்லாயிருக்கும், அதே சமயம் யார் வாங்கக்கூடாது, இந்த மாதிரியும் பேச முடியும். அதுக்காக 19 வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட முடியாது. பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. நான் இதுக்கு தான் சொல்ல வரேன். அது நீங்கள் எல்லாரும் வந்து குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில். இதில் இன்னொன்று என்ன தெரியுமா, ஒரு கெஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஷோவில் என்னன்னாலும் பேசிட்டு போக முடியும். ஷோவை ஆங்கர் பண்ணி நடத்தி திரும்ப நாளைக்கும் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு எப்பயும் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். இன்னைக்கு பாட்டுக்கு நான் ஒரு இடத்துல ஒரு சேனலில் போயிட்டு என்னன்னாலும் பேசிட்டு திரும்ப கிளம்பி வந்துடலான்னு கிடையாது. ஏன் தெரியுமா, எனக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, அங்கே போய் கேட்டுட்டீங்க தான் வருவீங்க. என்ன அங்கே அப்படி பேசுனா அப்படின்ற மாதிரி வரும். இப்போ என்ன ஆகும்னா எல்லாரும் அவங்க சேனல் வச்சுக்கிட்டு இதே மாதிரி பேசும்போது என்ன ஆகும்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களுக்கு என்ன தோணும்னா மோனோட்டோனஸாக ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஓடிடுவீங்க. ஸோ இதெல்லாம் சரியான சேலஞ்சு. நீங்கள் யாருனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா எப்பயுமே கான்க்ரீட்டாக ஒரே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறவங்களோட கஷ்டம்னு அப்போ ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் எல்லாரோட ஜிமெயில் அக்கௌண்ட்லேயும் யூடியூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேனல் எனேபிள் பண்ணுறீங்க, உங்கள் பேரையே கூட சேனலுக்கு வைங்க, வச்சுட்டு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி வீடியோ போட ஆரம்பிங்க. உங்களுக்கே புரிஞ்சிடும் அது எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். எங்களை டேக் பண்ணி போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம், நான் இதுதான் பரத்தோட வீடியோவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து மேலே என்ன பண்ணலாம்னா டைட்டில் வந்து இப்போ வந்து இவன் பெரிய புளுத்தி அப்படின்னு போட்டு @சிவபரணி அப்படின்னு போட்டிங்கன்னு வைங்களேன். என்ன நீங்கள் கலாய்க்கிறதுக்கு ரோஸ்ட் பண்ணுற கூட பண்ணுங்க, நான் வந்து பார்ப்பேன். ஆனால் என்ன இடம் தெரியுமா உங்களுக்கு பிரச்சனை, அந்த ஒரு வீடியோ பண்ணீங்களா திரும்ப நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ என்ன ரோஸ்ட் பண்ணலாம், யாரையும் ரோஸ்ட் பண்ணலாம், எதையோ பற்றி பேசலாம். அந்த கன்சிஸ்டன்சிக்குள்ள வரும்போது உங்களுக்கு இந்த சேலஞ்ச் புரிய ஆரம்பிங்க. டைம் மேனேஜ்மெண்ட், டாபிக் ஹேண்ட்லிங்கு, டாபிக் சூஸ் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இருக்கலே பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸை போய் கேளுங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க. நிறைய பேர்லாம் ஓப்பனாக என்கிட்ட அக்னாலேஜ் பண்ணாங்க. என்னால் வந்து ஐ ஃபீல் லைக் ஆஸ் இஃப் ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் கண்டென்ட், எனக்கு கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு எவ்வளோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா. ஆனால் அவங்கெல்லாம் மில்லியன்ஸில் இருக்காங்க. ஆமாம், எனக்கு ஒரு அண்ணனை தெரியும், நல்ல அண்ணன். கரெக்டு தானே? ஆமாம். இதெல்லாம் சொல்லாமல் நானே வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தானே எனக்கு வியாதி தான் வரும். எனக்கு எதுக்கு அது? இதுவும் ரிவ்யூ தான், உங்களை பற்றின ரிவ்யூ. இது நல்லா இருக்கு. இன்னொரு வீடியோ ஒன்று வரும், அது 1 மணி நேரத்துக்கு 10 நிமிஷமா, அது நிறைய பொறுமையாக எடிட் பண்ணுவான். அது பயங்கரமாக இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான ரிவ்யூ அது பயங்கரமாக இருக்கும். ஓகே, ஆப்பிளில் இந்த வாரம் ஜூன் 9ஆம் தேதி WWDC 25. ஆமாம், அதில் நிறையா ஷோகேஸ் பண்ணுவாங்க. iOS 26 அதில் தானே வரும். கண்டிப்பாக வரும். இதில் தானே பண்ணுவாங்க. அடுத்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நியூஸ். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கனரா பேங்க் வந்து ஒரு சில பேங்க்ல வந்து மினிமம் அமௌண்ட் போட்டு வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அது வந்து கனரா பேங்க் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. 0 இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
பயங்கரம்டா, கனரா பேங்க் இங்க இருக்குடா. அந்த பிரச்சனை என் கிடையாது. தாத்தா பாட்டிலாம் அந்த பேங்க்ல தான் லிவிங் ஸ்டனா இருந்தாங்க. அதுல ஜீரோ தான் பேலன்ஸ் இருந்தாலும் இனிமே எதுவும் பெரிய மூவ்டா அது. இது ஆல்ரெடி எஸ்பிஐல பண்ணாங்களாம், ஆனா மறுபடியும் ரிவேஸ் பண்ணிட்டாங்க. எஸ்பிஐல இதே மாதிரி பண்ணாங்களாம், பட் ஆனா ஒரு பேங்க் நான் ஒன்று போய் பார்த்தேன். அந்த பேங்க்ல வந்து என்ன சொன்னாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு 10,000 இருந்ததுன்னா போதும்னாங்க. எதுக்குன்னா 10,000 தான் மினிமம் பேலன்ஸ் தான். அப்போ நான் அவங்க கிட்ட உடனே கேட்ட கேள்வி என்னன்னு நினைக்கிறேன், 10,000 போடுறத பத்தி ஓகே போட்டு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அது ஏன் கரெக்டாக 10,000 நான் போடுவேன், நீங்கள் எஸ்எம்எஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ₹1 உருவீங்க, 9,999 மாறும், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு அதுக்கு ஒரு ₹500 எடுப்பீங்க, ரொம்ப நூதன திருட்டியானா நல்லா பண்ணுறீங்கன்னு ஒன்று செக்யூரிட்டிலாம் சிரிக்கிறாரு. உண்மை தானே? நீ வந்து 10,000 மினிமம் பேலன்ஸ் வைக்கணுங்கிற, சரி நீ அப்புறம் மந்த்லி எஸ்எம்எஸ் சார்ஜஸ்ன்னு எடுப்ப, நீ அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெளிவாக சொல்லு. ஏகப்பட்ட சார்ஜ் இருக்குங்க. ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குங்க, இயர்லி போடுவானுங்க. இதில் வேற இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஏடிஎம் கார்டு வந்து வெளியில் அதர் பேங்க் ஏடிஎம்ஸில் எடுக்கிறதா இருந்தா முன்ன 5 தடவை 7 தடவைலாம் இருந்ததுல, அந்த கதையெல்லாம் தாண்டி ஒரு சில பேங்க்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் எப்படி வருதுன்னா, ஒரு தடவை எடுத்தாலும் ₹27 அப்படின்னு வரும். நீங்கள் அதே மாதிரி நேட்டிவ் பேங்கோட தான் வந்து எடுக்கணும், அதில் எடுத்தாலும் முன்னாடி தான் எடுக்கலாம். இப்போ ஜிபே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஜிபே வழியாக வந்து நீங்கள் பில்லு எல்லாம் கட்டும் போது முன்னே சார்ஜஸ் கிடையாது. இப்போ ஜிபே வழியாக பில்லு கட்டினா அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் இருக்கு. அதே பில்லை நான் பொசுக்குன்னு வந்து இதில் அமேசான் பேல போய் கட்டுறேன், ஃப்ரீ. ஆமாம், வேற பேடிஎம்ல கட்டினா கூட ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி ஜிபே ஃபோன்பேல கட்டினா ₹2 அவங்களுக்கு புரியல. இன்னும் இந்தியன் டிபிக்கல் இந்தியன் தமிழனோட மென்டாலிட்டி என்னன்னு புரியல. ₹2 கூட சேமிக்க தான் பார்ப்போம் நம்ம. ஏங்க ₹2 5 பேருக்கு ரீசார்ஜ் பண்ணா எனக்கு ₹10. வீட்டு பில் எல்லாம் கட்டினா டெலிஃபோன் பில்லு, இன்டர்நெட் பில்லுன்னு எல்லாத்தையும் அது வழியா நீங்க போய் கட்டினீங்கன்னா ஒவ்வொன்றுல ₹2,000 போட்டு இருந்தானா நமக்கு தான் இதாகும். வெளில போயிட்டு 5 சோடா குடிச்சிட்டு வந்துடலாம். அதான் இந்த கனரா பேங்கோட மூவ் வந்து நல்லா இருந்துச்சு. இதை மேலும் வேற வேற பேங்குகள் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இதை பாருங்க, அதான் எஸ்பிஐ வந்து பண்ணாங்களா, ஆனால் மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. அவனை போட்டு கிளிப்பாங்க. அவன் ₹5,000 கீழே இருந்ததுன்னு சொல்லிட்டு பென்ஷன் வாங்குற தாத்தா பாட்டி எல்லாம் போட்டு உலுக்கிக்கிட்டு இருக்காங்க. ₹5,000 அவங்களே வாங்குற பென்ஷன் ₹2,500. அந்த ₹2,500 வந்து இவங்க அக்கௌண்ட்ல விழுந்ததுன்னா அதை நீ எடுத்து அதில் வேற அவங்களுக்கு அந்த சார்ஜஸ் தெரியாது. நான் வந்து ஒரு ஜூனியர் அக்கௌண்ட்னு ஒன்று வரும்லங்க, ஆமாம், அதில் வந்து 25 ஏஜ் கீழே இருக்கவங்களுக்கு வந்து ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். நான் அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் பேங்க்ல, லக்ஷ்மி விலாஸ்னு ஒரு பேங்க், உங்கள் குழந்தைங்களுக்கு யாராவது போடுறீங்கன்னா அதில் போடுங்க, கேட்டு போட்டுக்கோங்க ஸ்கீம் இருந்தால். அதில் வந்து ஜீரோ பேலன்ஸில் இருந்தாலும் காசு பிடிக்க மாட்டாங்க. சேவிங்ஸ் மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அது பட்டு இருக்கும். அந்த மாதிரி நான் அதில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது நல்லா இருந்துச்சு. பார்ப்போம், மேலும் வேறு வேறு பேங்க்லாம் இதை கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா 5,000 10,000ங்கிறதுமே பெரிய அமௌண்ட்டு தான். அது ஒரு இடத்துல ஸ்டாக் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ஆசைப்பட்டாலே அது அப்படிதான்டா. ஆசைப்பட்டா இல்லடா, நல்லதா தான் 4 விஷயம் ஆசைப்பட்டா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க. 10,000 ஒரு இடத்துல போய் ஸ்டாக் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா. அதை தான் நானும் சொல்கிறேன். நீ தான் நல்ல விஷயங்கள் பற்றி நினச்சேன்னா அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அவன் டீம் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக S25 எட்ஜின் மினி, அதுவே ஒரு மினி, அதுக்கு ஒரு மினியா IQ Z10 லைட் அப்படின்னு ஒரு ஃபோன் வருது. அதே டிசைனை உரிச்சு இங்கே வச்சிருக்கானுங்க. S25 எட்ஜ் தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி வருது லைட்டு. Z10 லைட்ல இப்போதைக்கு சஜஸ்டட் இது என்னென்ன சேஞ்சஸ் வந்து ஸ்னாப்ட்ராகன் SoC இருக்க பாசிபிலிட்டி இருக்கான். 6S Gen 3, அதாவது 695 ஓவர்க்ளாக்டு. 6 எலைட்னு சொல்லுங்க. 6 எலைட்டா? ஆமாம், S25 எட்ஜுக்கு காம்படிட்னா இதில் வந்து 6 எலைட் தான் இருக்கணும். எலைட்லாம் இருக்காது, அது ஓரியான் கோர்ஸ் வேணும். அதெல்லாம் போட்டால் பிச்சை தான் எடுக்கணும் திரும்ப போய். இமேஜின் கெட்டிங் S25 எட்ஜ் டிசைன் ஃபார் 10K அப்படின்னு போட்டா அது வச்சிருக்கார் ஆரியான் குப்தான்றவர். பார்ப்போம், இந்த ஃபோன் வரட்டும். லாஸ்ட் டைமும் Z9 லைட் வந்துச்சா, இல்லை Z9Xன்னு வந்துச்சோ? Z9 லைட் இருக்கா பார்ப்போம். அதான் அந்த T3 லைட். ஓ அவங்களா? ஆமாம், பெரிய ஆளாச்சு. ஓகே ஓகே ஓகே, இப்போ தான் புரியுது. 6000 mAh, சாம்சங் மாதிரி 3000 mAhலாம் விட்டு ஏமாத்தலை. பார்ப்போம், இந்த டிவைஸ் வரட்டும். நீங்களே அதான் உங்கள் இது தான், நீங்களே அதான் போட்டு வச்சிருக்கீங்க, பட்ஜெட் ஃபோன் வித் ப்ரீமியம் லுக்ஸ்ன்னு. ஆமாம், அது ஏன் போட்டிருந்தேன்னா சாம்சங் கலாச்சி தான் போட்டிருந்தேன். இதே மாதிரி தான் ரெட்மியில் A4 வந்துச்சு, ஃபைண்ட் எக்ஸைட்டை போட்டு பொழந்து வச்சிருந்தாங்க. செஞ்சிருந்தானுங்க. ஃபைண்ட் எக்ஸைட்டோட அது பயங்கரமாக இருந்தது. இதில் ரெட்மி 14C அதுக்கும் மேலே ஸ்டார் ஜொலின்னு ஜொலிக்குது, சூப்பராக இருக்கும். ஓகே, ஃபைனலி போக்கோ அவங்கிட்ட இருந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டிவைஸ் போக்கோ F7 இந்தியாவில் இந்த மாதம் சரியான ஹைப். அதை நோக்கி வந்து பெரிய ஹைப் இருக்கு. இந்த மாதம் வரும்னு நினைக்கிறேன், மந்த் எண்டில். எனக்கு வந்து என்னன்னா ஹைப் இப்படி இருக்கணுங்க. திரும்பியும் நான் வந்து வேணும்னே அவனை போய் திட்டுறேன்னு நினைக்காதீங்க. ஃபேக்ட் அதுதான். இப்போ நத்திங் ஃபோன் 3 மேலே ஹைப் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகணும். இப்போ அவன் F சீரிஸ்ன்னு போட்டோன்னே அந்த லெகசின்னு ஒன்று ஒரு வைப் வருது இல்லை எல்லாருக்கும். F சீரிஸ்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. F1லேயே அவன் பிடிச்சிட்டான்.
அது F1ல பிடிச்சான், அதுக்கப்புறம் அந்த நாய் இங்கே சுற்றி நின்றுது, திரும்ப இப்போ தான் வந்து வடையை கடையை காமிச்சு மோப்பம் பிடிச்சி வந்து நிற்கிது. எஃப்ஐலேருந்து ஏதோ கொஞ்சம் நல்லா வந்துட்டானுங்க. எஃப்ஐல சீரியஸாங்க. அதுக்கு முன்னாடியும் F3 அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி 870 எல்லாம் டீசென்ட் தான், நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. எஃப்ஐலேருந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து 8 சீரிஸ் எஸ்ஓசியே இல்லைனாலும் எஃப்ஐ வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு மார்க்கெட்டில். அப்புறம் இப்போ இந்த ஹைப்ரோ S2 ஒரு கோளாறு தான். ஸோ அதை பற்றி சொல்லணும்னா உட்காந்து மணிக்கணக்கை போட்டு அடிக்கலாம். இருந்தாலும் அடுத்து F6 வந்து ஒரு நல்ல டிவைஸு. F7 இது இத்தனை வருஷத்துக்கு, அதாவது ஹைப்ரோ S2 வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வருது அப்படின்னும் போது மேபி இதில் ஃபிக்ஸ் பண்ண ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படி இல்லைடா. எனக்கு வந்து சிம்பிள், பேசாமல் தோல்வியை ஒத்துக்கிட்டு ஷாமி கேமரா போட சேர்த்து AOSP இமேஜை போட்டு அனுப்பி விட சொல்லி. ஆமாம், இதுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு எங்ககிட்ட. அதுதான் மீ ஏ சீரிஸ். மீ ஏ சீரிஸில் இருக்கும். அதில் வந்து ஷாமி கேமரா ஆப் மட்டும் இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராம் இருக்கும். அதை கொடுத்துட்டு போயிடலாம், ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராம்லாம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது அப்படி கொடுத்தாலே சூப்பராக இருக்கும். மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணுவேன். நல்லா இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன இப்போ ஷாமி கேமரா மாசு வச்சுக்கோங்க உங்கள் அல்காரிதம் உள்ள. ஹைப்ரோ S சூப்பராக இருந்து சந்தோஷப்பட்ட ஆள் நானும் ஒருத்தன் தான். தீம் வச்சு எவ்வளோ விளாண்டுருப்பேன், எவ்வளோ தூரம் ஹாப்பியாக பேசியிருப்பேன். இப்போ எல்லாம் கதறாங்களே, என்ன பண்ணுறது நான்? இப்போ என்கிட்ட 15 அல்ட்ரா இருக்குங்கிறதுக்காக 15 அல்ட்ராவில் ஹைப்ரோ S நல்லா இருக்கலாம். அதுக்காக இப்போ 13 அல்ட்ரா, 14 அல்ட்ரா, 14, 13 ப்ரோ இவங்கெல்லாம் டீல் விட்டுறதா? அப்போ நான் வந்து இப்போ 15 அல்ட்ரா நல்லா இருக்குங்க, சூப்பர். இதுதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம கையில் இருக்கிற இப்போ என் கையில் இருக்க டிவைஸ் நல்லா இருக்குன்னா அப்போ நான் ஹைப்ரோ S பற்றி பாசிட்டிவாக மட்டும் தான் பேசணும். விடுவேனா நான் போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்கோம் எல்லா பக்கமும் போய். அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா மற்ற டிவைஸையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம், பழசெல்லாம் ப்ளஸ் உங்கள் எல்லாரோட ஃபீட்பேக்கு இதெல்லாம் தான் வந்து மேட்ரு. இதுதான் டேட்டா. சரி, இதாங்க சினிமா. அதே மாதிரி இதான்டா நியூஸ் வீடியோ அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. அப்படி இப்படி கஷ்டப்பட்டு இந்த பிள்ளை ஏதாவது கட்டிங் போட்டு இதை கொண்டு வரும். பாவமாக இருக்கும் இந்த பிள்ளையோட நிலைமையை யோசிக்கும் போது தான். அப்படிலாம் இல்லை, மோஸ்ட்லி இருக்கும், எல்லா செக்மெண்ட்டும் இருக்கும், கவலைப்படாதீங்க. பெரிய வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் தான் பார்க்க போறீங்க. அது டைம் ஸ்டாம்ப் போட்டுருவான் நம்மளால, அதான் மாசாவன். சரிங்க, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவபரணி சிவா சார், பார்க்கலாம். பாய். வரட்டா.